வணக்கம். நான் டாக்டர் தீபன் சக்கரவர்த்தி, Pediatric Physio and Gediatric Rehabilitation Therapist. நான் வந்து 15 years of experience in physiotherapy ஃபீல்டில் இருக்கேன். சார் வந்து பேக் பெயினுக்காண்டி வந்திருக்காரு நம்மகிட்ட. பேக் பெயினை ஒரு லாஸ்ட் 10 days நம்மகிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பேக் பெயின் வரதுக்கு காரணம் என்னென்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற மக்களுக்கு பேக் பெயின் நிறையா வருது. செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா உட்காந்தே வேலை பார்க்குறது. நிறையா ஐடி செக்டார்ஸ் ஆகட்டும், பேங்க் செக்டார்ஸில் இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரொஃபஷ்னலி சிட்டிங்கில் தான் நிறைய ஒர்க் அவங்களுக்கு இருக்குது. ஸோ சிட்டிங் பாய்ச்சர்ஸில் நிறைய உட்காந்துருக்கும்போது ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், க்ளூட்டியல் மசில்லாம் ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ இந்த காரணத்தினால லோ பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது போக நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸில் ஸ்டாண்டிங் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் ப்ரொஃபஷனல், டிராஃபிக் போலீஸ்மென்ஸ், இல்லை டீ மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு நிறைய நேரம் ப்ராங்க் ஸ்டாண்டிங்னாலையும் பேக் பெயின் வர காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த பேக் பெயினுக்கு மேனேஜ்மெண்ட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். சார் நேம் வந்து மிஸ்டர் பிரபு. சார் வந்து ஒரு கிராசரி ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. இவர் வந்து பைக்கில் போகும்போது பைக் ஆக்சிடெண்ட்டில் ஏசிஎல் லிகமெண்ட் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு. ஏசிஎல் லிகமெண்ட் இன்ஜுரினா நீ ஜாயிண்ட்டில் மெயினாக வந்து நமக்கு வந்து 4 லிகமெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஏசிஎல் லிகமெண்ட், பிசிஎல் லிகமெண்ட், லேட்ரல் மெனிஸ்கே, மீடியல் மெனிஸ்கே. ஸோ இந்த லிகமெண்ட் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் தான் ஃப்ராக்சர் வரும். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் போக பைக் ஆக்சிடெண்ட்டு அல்லது கார் ஆக்சிடெண்ட்டில் இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆனதுனால சாரால் நடக்கிறதுக்கோ எந்திரிச்சு ஒரு லோக்கோமோஷனுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ மெயினாக வந்து நமக்கு டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு சாருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தனால சார் ஜஸ்ட் கோ ஃபார் ஒரு ஆர்த்தோ சர்ஜன்ட்டை சர்ஜரி பண்ணாங்க. ஸோ இந்த ஏசிஎல் லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி முடிஞ்சக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபிசியோதெரப்பியாக பாஸ்ட் 20 days சார் வராரு. ஸோ வரும்போது அவருக்கு வந்து 0 degree ஃப்ளெக்ஷன் ஆஃப் நீ ஜாயிண்ட் இருந்தது. ஸோ இந்த 0 degree ஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ நியர்பை 110 degree வரைக்குமே இப்போ ஃப்ளெக்ஷன் வந்துருச்சு. ஸோ ஈ கேன் ஏபிள் டு மூவ் டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸை இப்போ அவரால் நல்லா பண்ண முடியுது. இவர் நடத்திக்கிட்டு இருக்க அந்த கிராசரி ஷாப்புக்கு இவரால் டே டு டே லைஃபாக மூவ் பண்ணி போய் ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறதுக்கு அவரால் இப்போ கேப்பபிளாக இருக்காங்க. ஸோ இந்த சிபிஎம் மிஷினால் நம்ம 10 days-ஆக இந்த சிபிஎம் மிஷின் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சிபிஎம் மிஷின் எதுக்கு அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நீ ஜாயிண்ட்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. சிபிஎம் மிஷின்றது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, நாட் ஓன்லி ஏசிஎல், பிசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, லிகமெண்ட்டில் ஏதாவது ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணி அவங்களால ஃப்ளெக்ஷன் அப்படின்னா முட்டி இப்படி மடக்கிறது, இந்த மாதிரி மடக்க முடியாத பொசிஷன் உள்ளவங்களுக்கு இந்த சிபிஎம் மிஷின் போடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் நம்ம உட்காரும்போது இது 90 degree. ஸோ நார்மலாக இந்த 90 degreeலேருந்து நார்மல் ரேஞ்ச் வந்து 120 degree வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். இதுதான் நம்மளோட எய்ம். ஸோ இந்த எய்மில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து கொஞ்சம் பாதிக்கும். ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னா முட்டியை இவ்வளோ தூரம் மடக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ இந்த கடினமான பொசிஷனை இலகுவாக ஈஸியாக கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மிஷின். ஸோ நார்மலாக இது பார்த்தீங்கன்னா 60 degree நீ ஜாயிண்ட்டு. ஸோ இது 90 degree ஆஃப் நீ ஜாயிண்ட்டு. ஸோ இந்த 60 degree சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறம் இந்த 60 degreeலே இருக்கும். இந்த 60 degree-யை நம்ம 110 degree-யாக ஃப்ளெக்ஷன் கொண்டு வரதுக்கு, முட்டியை மடக்கிறதுக்கு இந்த சிபிஎம் மிஷின் ஹெல்ப் பண்ணுது. இது போக இந்த சர்ஜரி பண்ணவங்களுக்கு நிறையா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நீ ஜாயிண்ட் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நீ ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிளில் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் உங்களுக்கு மேக்ஸிமம் 60 to 70 degree ஆங்கிளில் தான் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மிஷினில் நம்ம ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொண்டு வர போகிறோம். இதுக்கப்புறம் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை தசை நாரை வலுப்படுத்துறதுக்கு நீ ஜாயிண்ட்டு முட்டியை வலுப்படுத்துகிற பயிற்சிகள், அது பேர் நீ ஜாயிண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் நம்ம பண்ணுறோம். இங்கே உங்களுக்கு சாதாரண வரக்கூடிய கை வலி, தோள்பட்டை வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, ஃபிசியோதெரப்பியில் மெயினாக எல்லாத்துக்குமே ஹேண்டில் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ உங்களுக்கு ஏதாவது என்னை அணுகணும்னு நினச்சாலும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸுக்கு நீங்கள் அணுகி நேரடியாக வந்து நீங்கள் நலம் பெற்று போகலாம்.